சோதனையின் மத்தியிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே கரம் பற்றி எங்களை நடத்தின தேவன், அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தின தேவன், இந்த நாளிலே தகப்பனே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நன்றி அறிதலை ஏறெடுக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறும்படியான தருணங்களை கர்த்தர் எங்கள் வாழ்நாளிலே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும், வேலை சங்கங்களிலும், போக்கிலும், வரத்திலும், எல்லாவற்றிலும் கர்த்தர் போதுமானவராய் அற்புத தேவநாயகளை நடத்தினீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனே நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தாவே வார்த்தையிலே ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து உம்மை நோக்கி ஸ்தோத்திரிக்கும்படியாய் ஆண்டவரே நன்றி அறிதலை ஏறெடுக்கும்படியாய் கர்த்தர் எங்களை கூட்டி சேர்ந்த கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் அப்பா அபரிவிதமாக எங்களை ஆசீர்வதித்து அரவணைக்கிற தேவன், ஆண்டவரே நடத்துகிற தேவன். இந்த நாளிலும் தகப்பனே அப்பா நீ செய்த நன்மைகளை ஒரு விசை நாங்கள் எண்ணி பார்க்கும்படியாய் உடைய வல்லமுள்ள கரம் ஆண்டவரே எங்களை நடத்தின விதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் நடத்தி கொடுக்கும்படியாய் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். உடைய திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நிறைய ஆட்கொள்ள வழிநடத்து பலப்படுத்தும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் துதிப்போம். தேவனை ஸ்தோத்திரிக்கும்படியாய் நாம் ஒன்று கூடி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவாதிபதியே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திராண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திராண்டவரே. சங்கீதம் 13ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே. என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். ஹல்லேலூயா ஆண்டவரை மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும் போது ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் மூலமாக நாம் கடந்து போகிறோம். அநேக மரண பள்ளத்தாக்கின் மூலமாக நாம் கடந்து போனாலும் ஹல்லேலூயா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஹல்லேலூயா கர்த்தர் அடைக்கலமாக இருந்தாரே. எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி நம்மை பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா. எந்த ஒரு இக்கட்டுக்கும் இடம் கூடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தின் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஆண்டவரை மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கண்ணின் மணி போல் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் எங்களுக்கு அக்கினி மதிலாக நின்று ஆண்டவர் எங்களை பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இருளில் நீர் வெளிச்சமாக எங்களுக்கு முன்பாக வந்தீர். ஆண்டவர் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் எங்களுடைய எல்லா துயரம் நீக்கி ஆண்டவரே ஹல்லேலூயா ஒரு சந்தோஷத்தை ஆண்டவரே ஒரு நித்திய மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையில் தந்தீர். ஆண்டவரை மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திராண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஹல்லேலூயா ஆண்டவரே நீர் கல்வாரியிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய எல்லா சாப கட்டுகளை முறித்தீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திராண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை நீதிமான்களாக மாற்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய பிதாவுக்கு முன்பாக ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகி அந்த ஒரு அந்தஸ்தை எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரை மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய கிருபாசனத்தில் ஆண்டவரே தைரியமாக கிட்டி சேருவதற்கான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர்கள். ஆண்டவரை மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்நியரும் ஆண்டவரே புரோத ஜாதிகளுமாக இருந்த ஆண்டவரே எங்களை ஆண்டவரை உம்முடைய கிருபையினால கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திராண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவர் சங்கீதக்காரனை போல ஆண்டவரே என் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. எல்லாரும் உணர்ந்தவர்களாக இந்த 2 சரணத்தை ஹல்லேலூயா ஆண்டவரே கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவரை பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீரே துதிக்கு மருத்துவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே இப்படி எங்களுக்கு அருள் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சங்கீதக்காரன் அந்த 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 வசனங்கள் அவருடைய உள்ளத்தின் குமரலாக தான் காணப்படுகிறது. அவர் ஆண்டவர் அவர் சிறு வாலிபனாக இருக்கும்போது ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். ஆனா பாருங்க, அந்த அபிஷேகத்தின் மேன்மை அவர் சுதந்திரிப்பதற்கு அநேக வருடங்கள் அவள் காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையாக காணப்பட்டது. பாருங்க, அந்த சவுல் அவன் மரணம் அடைய மட்டும் அவன் காத்திருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த காலகட்டங்களில் அவன் வாழ்க்கையில் அநேக சூழ்நிலையின் மூலமாக அவன் கடந்து போனான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்திலே பார்க்கிறோம். சொல்லுகிறேன், ஆண்டவரே என்று சஞ்சலத்தினால் என் இதயத்திலே நித்தம் நித்தம் சஞ்சலத்தினாலே நான் ஆண்டவரே நான் கடந்து போய்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்துடலாம் ஆண்டவரே. ஹாலேலூயா. என்னுடைய நிந்தை, என்னுடைய அவமானங்கள், என்னுடைய பாடுகள் எல்லாவற்றிலும் என்ன ஆண்டவர் என்னை விடுவீங்க. ஹாலேலூயா ஆண்டவரே. ஆண்டவரே மற்றும் ஆண்டவர் சொல்றார், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு ஆண்டவரே என் கண்களை திறந்தலும் ஆண்டவர். ஹல்லேலூயா ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் கடந்து போன போதும் சங்கீதக்காரன் கடைசியாக சொல்லுகிறார், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். என் ஆண்டவருடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கை இருக்கிறேன். என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை மூலமாக நான் கடந்து சென்றாலும் ஹல்லேலூயா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவருடைய கிருபை எனக்கு நம்பிக்கையா இருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினால் நான் என் இருதயம் களி கூறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையினாலே நமக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நித்தம் நித்தம் அவருடைய கிருபை நமக்கு தந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஆண்டவரே. நம்முடைய ரட்சிப்பு என்கிற ஒரு மகிழ்ச்சியினாலே நம்ம மூடி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய அடுத்த நொடி பொழுது என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியும். ஆனாலும் ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் மேலே நான் நம்பிக்கை இருப்பேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. நம்முடைய ரட்சிப்பினாலே நான் களி கூறுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்க கேள்விப்படும் போது நீங்கள் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பானாலும் உங்கள் தலைமயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் தமக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் தரையில விழுவதற்கு ஹல்லேலூயா ஆண்டவரே ஆண்டவருக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. உலக சூழ்நிலை நம்மை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக நமக்கு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நமக்கு ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து விசுவாசித்து
நாம் செல்லும் போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் வேதத்திலே பார்க்கிறோம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அலைந்தோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அலைந்தோம். நாம் சுய இஷ்டத்தின் நம்ம அநேக பாவங்களை நடப்பித்தோம். ஹalleluya. ஆனாலும் கர்த்தர் நம்மை தேடி வந்தாரே, கர்த்தர் நம்மை தேடி வந்தாரே. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அவர் நம்மை தேடி வந்து நம்முடைய பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவருடைய இரத்தத்தினாலாகி ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹalleluya பிதாவாகிய தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அதே உடன்படிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஹalleluya. அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அந்தஸ்து. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபாசனத்திலே கட்டி சேர்வதற்கான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. அந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் ஹalleluya பிள்ளைகளாகி நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். ஹalleluya. அந்த உலகத்துக்கும் உலகத்தானுக்கும் நமக்கும் காணப்படுகிற வித்தியாசம். ஹalleluya. நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில எது சம்பவித்தாலும் உலகத்தானுக்கு இது தெரியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. அவரோடு கூட நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு சந்தோஷம். ஹalleluya. ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை. ஹalleluya. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி நம்முடைய பாவங்களை மீட்டுக் கொள்வதற்காக, நாம் நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை கழுவுவதற்காக ஹalleluya அவருடைய புது உடன்படிக்கையாக அவருடைய ரத்தம். ஹalleluya ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாம் அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை குறித்து நாம் மகிமை பாராட்ட கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக் கொண்ட மேலான ஆசீர்வாதம் எந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை விடவும் மேலானது. ஆண்டவர் நமக்கு அவருடைய ரத்தத்தினாலாகி நமக்கு தந்த ஒரு மீட்பு. ஹalleluya, ஹalleluya. அந்த சிலுவையின் தியானத்தை ஆண்டவரே, ஆண்டவரே நாம் ஒரு 10-20 நிமிடங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஹalleluya அந்த நன்றியறிதல் மூலமாக ஆண்டவரே உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே ஆண்டவர் சொன்னார் ஹalleluya ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹalleluya. இந்த நாட்களிலே ஆண்டவரே சற்று நேரம் அவரை நினைவு கூறுவோமா? ஆண்டவர் நமக்காக செய்த பாடுகள், அவர் நமக்காக செய்த தியாகத்தின் மேன்மையை ஹalleluya கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய சாபத்தை முறித்தாரே, நம்முடைய பாவத்தை மீட்டெடுத்த ஹalleluya பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை மோசையின் மூலமாக ஆண்டவர் மீட்டெடுத்தது போல ஹalleluya ஆண்டவரே எகிப்தில் இருந்தவரை மீட்டது போல நம்முடைய பாவத்தில், நம்முடைய பாவ சுபாவத்திலிருந்து, நம்முடைய ஜென்ம சுபாவத்தில் நம்மை மீட்டெடுத்து ஹalleluya அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றினாரே. ஹalleluya ஆண்டவரே நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை விடுதலை தந்தாரே. ஹalleluya சாபத்திற்கு அடிமையாக, அந்த மரணத்திற்கு ஹalleluya பாத்திரவான்களாக காணப்பட்ட அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை ஹalleluya மீட்டெடுத்தாரே. சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். ஹalleluya நமக்கு உலக பிரகாரமாக, சரீர பிரகாரமாகவும் நமக்கு சுகத்தை தந்தாரே. ஹalleluya, ஹalleluya நம்முடைய செத்து போன சரீரங்களை உயிரடைய செய்தாரே. ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் பாவங்களுக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் நமக்காக சுமந்தாரே. ஹalleluya ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அன்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்க வேதத்திலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம், மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மேன்மைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த பாபியும் தொல்லாத நேசர் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 99 ஆடுகள் ஆண்டவரே ஆண்டவரே தொழுவத்தில் காணப்பட்ட போதும் காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக பரிதபித்த தேவன். ஹalleluya ஆண்டவரே 99 நீதிமான்கள் காணப்பட்ட போதும் ஒரு பாவிக்காக பரிதபித்த தேவன். ஹalleluya ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்முடைய மகா பெரிய அன்பிற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அது மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அந்த ஒரு அந்தஸ்தை நமக்கு தந்தாரே. ஹalleluya ஆண்டவரே பிதாவின் புத்திரர் ஆகும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்தாரே. ஹalleluya அவரோடு நம்மை ஒப்புரவாக்கினாரே. பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினாரே. ஹalleluya நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினாரே. ஹalleluya அந்த மேன்மைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. ஹalleluya திரைச்சீலை கிழித்து ஹalleluya மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஹalleluya, ஹalleluya அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே மாம்சமாக்கிய திரையின் வழியே ஹalleluya அதை புதிதும்
ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தாரு. ஹalleluya ஆண்டவரே. கிருபாசனத்திலே சேர்வதற்கான ஒரு வாக்கியத்தை ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரித்து ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய மாசில்லாத இரத்தம் ஆண்டவரே எங்களுக்காக சிந்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பாவியாக இருக்கும் ஆண்டவரே எங்களை நரகாக்கினீர் எங்களை மீட்டுக் கொண்ட அந்த கிருபைக்காக ஆண்டவரே நான் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி ஹalleluya ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி ஆண்டவரே ஆண்டவரே நாமத்தை ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே ஜீவ வார்த்தையால் எங்களை தேற்றினார் ஆண்டவரே. எனக்காக எல்லாவற்றையும் இந்த சிலுவையிலே செய்து முடிக்கிறார் ஆண்டவரே. ஹalleluya சாபங்களை ஆண்டவரே நம்முடைய பாவங்களை நம்முடைய கட்டுகளை எல்லாவற்றையும் முடித்தாரு. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹalleluya ஹalleluya இயேசுவே மாசில் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மா பாவியாக என்னை ஆண்டவரே மா பாவியாகி என்னை ஆண்டவரே நீர் கழுவினீர் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நரகாக்கினியில் எங்களை மீட்டுக் கொண்டிரு ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் மன பாரத்தால் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்திருக்கும் போது ஆண்டவரே எங்கள் உலக சூழ்நிலைகளை வருத்தும் போது ஆண்டவரே ஹalleluya உலக பாரத் ஆண்டவரே உலக சூழ்நிலை பாரம் ஆண்டவரே எங்களது இருதயத்திலே ஆண்டவரை வருத்தும் போது ஆண்டவரே கர்த்தர் எங்களை தாங்கினீரே எங்களை ஏந்தினீர் ஆண்டவரே. ஹalleluya தப்பி வைத்தீர். ஹalleluya மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே கோர பாடுகள் யாவும் சகித்தீ அத்தனையும் எனக்காகவோ கோர பாடுகள் யாவும் சகித்தீ அத்தனையும் எனக்காகவோ மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாற்றமையா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாற்றமையா தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே என்னை பாராட்டின உமதன்பு கீழென்ன நான் செய்திடுவே நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவே நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவே பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாற்றமையா மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாற்றமையா தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே எந்தன் பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே மன்னிக்கும் தயப்பெருத்த என் தேவா மன்னித்து மறந்தும் தள்ளினே மன்னிக்கும் தயப்பெருத்த என் தேவா மன்னித்து மறந்தும் தள்ளினே மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாற்றமையா மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாற்றமையா தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவதூதரிலும் மகிபனா
மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகின்றேன். மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகின்றேன். மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எனக்காக நீர் யாவும் முடித்தீர், உமக்காக நான் என்ன செய்வேன். எந்தன் ஜீவனுள்ள நாளெல்லாமும் சிலுவை சுமந்து வருவேன். எந்தன் ஜீவனுள்ள நாளெல்லாமும் சிலுவை சுமந்து வருவேன். மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். ஹalleluya 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 ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே மை ஸ்தோத்திரி. ஹalleluya ஆண்டவரே எனக்காக நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஹalleluya சிலுவையில முடித்தீர் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்ற ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சிலுவை ஆண்டவரே நான் சுமந்து வருவேன் என்று சொல்லி ஹalleluya ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. பிலிப்பியர் 2:8 இவ்வாறாக காணப்படுகிறது. அவர் மனுஸ்வரூபமாய் காணப்பட்டு அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹalleluya ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவாகிய ஆண்டவருடைய சித்தத்தை ஹalleluya நிறைவேற்றுவதற்காக ஹalleluya ஆண்டவரே பிலிப்பியரில் நாம் பார்க்கும்போது ஹalleluya அவர் அடிமையின் கோலம் எடுத்து ஆண்டவரே அவர் மனுஷன் சாயலானார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya நாம் அடிமைகளாக காணப்பட போது நம்மை மீட்டுக் கொள்வதற்காக அவர் அடிமையானார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே ஹalleluya பிதாவின் சித்தத்திற்கு தன்னை கீழ்ப்படிந்தவராகி ஹalleluya சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே நீர் பிதாவுக்கு ஆண்டவரே அவர் சித்தத்திற்கு ஆண்டவரே ஹalleluya ஒப்பு கொடுத்த போது ஹalleluya நாங்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியம் மேலானது ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில. ஹalleluya ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே நீர் செய்த தயவுக்காக ஆண்டவரே மகா பெரிய இரக்கத்திற்காக நமக்கு ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே ஹalleluya ஆண்டவர். அதுபோல எபிரேயர் 2:12 அதிகாரத்திலே 2ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை குறித்து தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் வலது பரிசத்தில் வீட்டிருக்கிறார். ஹalleluya அவர் சிலுவையில் அந்த அவமானத்தை அவர் ஹalleluya அவர் எண்ணாததினாலே ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்திலே அவர் வீட்டிருக்கும்படியான அந்த மேலான வாக்கியத்தை அவருக்கு கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே நாங்கள் அடிமைகளாக இருக்கும்போது ஆண்டவரே நீ அடிமையாக இந்த உலகத்திலே வந்து ஆண்டவரே எங்களை போல ஒருவர் ஆனீரே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவர். ஹalleluya ஆண்டவர் மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்தை ஹalleluya நம்மை நீங்களாக்கி விடுவித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் ஹalleluya என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் நமக்காக அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. நியாய பிரமாணத்திற்கு காணப்பட்ட எல்லா சாபத்திலிருந்தும் நம்ம
நம்மை மீண்டும் ஹalleluya நம்மை நீங்களாக்கி விடுவித்து ஹalleluya ஆண்டவரே பூர்ண விடுதலை பெற்றவர்களாக நம்மை மாற்றினாரே. அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya. நான் வேதத்திலே பார்க்கிறோம் பஸ்கா ஹalleluya மோசேயினால் ஆண்டவர் பஸ்காவை அடிக்கப்பட்ட போது ஆட்டுக்குட்டியானது ஆண்டவர் ஹalleluya அந்த அடிக்கப்பட்ட இரத்தத்தை அந்த நிலைக்கால்கள் அவர்கள் தேய்த்தார்கள் என்று அந்த வேதத்திலே பார்க்கிறோம். அந்த நிலைக்கால்கள் தேய்க்கப்பட்ட அந்த வீட்டிற்குள்ளே சங்கார தூதன் அங்கு கடந்து செல்வதற்கு அவனுக்கு அதிர்மதி இல்லை. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டாரே, அவருடைய ரத்தத்தை நம்முடைய சிரசின் மேலே நம்மை பூசினாரே. ஹalleluya ஆண்டவரே நம்ம வேதத்திலே பார்க்கும் போது ஹalleluya எகிப்தியர்கள் அவர்கள் வீட்டிலே ஹalleluya ஆண்டவரே அங்கு கூக்குரலும் முழக்கமும் காணப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே ஒரு சமாதானம் சந்தோஷம் காணப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹalleluya நமக்காக மரித்ததினாலே அந்த மேலான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ஹalleluya அவர் நமக்காக சாபமானாரே, ஹalleluya நமக்காக பாவமானாரே. அந்த அவமானத்தை அவர் ஹalleluya அவருடைய தலையிலே ஏற்றுக்கொண்டார். ஹalleluya ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya வெள்ளாட்டுக்கடா இளங்காலை வீடு இரத்தத்தினாலே நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை அவர் நமக்கு உண்டாக்கினார். ஹalleluya ஹalleluya மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஹalleluya நாம் தைரியத்தோடு கட்டி சேருவதற்கான அந்த பாக்கியத்தை ஹalleluya மகா பரிசுத்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரைச்சீரை இரண்டாக கிழித்து ஹalleluya ஆண்டவரே நாம் பிரவேசிக்கும்படி அந்த மகா பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் நெருக்கப்பட்டும் அவர் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் அடிக்கும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை போலவும் அவர் தன்னுடைய வாயை திறவாதிருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாடுகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக சிந்தின ஆண்டவரே, எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல என் தகப்பன் எங்களுக்காக ஹalleluya ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே சத்தமிடாதிருந்தீர். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லா சாபத்தை ஆண்டவரே நம்முடைய தலையிலே ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே ஏற்றுக்கொண்டீர் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya அதே போல ஏசாயா 53 நாம் பார்க்கும்போது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவரும் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டு அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனார். ஹalleluya நாம் நினைத்தோம் அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட போது அவர் பாவம் செய்து நமக்காக சிலுவையிலே தொங்கினார் என்று ஹalleluya ஹalleluya அவரை கூடி இந்த ஜனங்கள் நினைத்தார்கள். ஆனால் பாருங்க, அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நம்மை மீட்பதற்காக நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக ஹalleluya ஹalleluya அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாக காணப்பட்ட போதும் ஹalleluya அவர் அதை நினையாதிருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சுக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஹalleluya ஆண்டவரே நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஹalleluya ஸ்தோத்திரம். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும், எனக்கு சமாதானத்தை உண்டாக்கும், என் வீட்டுக்கு சமாதானத்தை உண்டாக்கும், என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை உண்டாக்கும், என் குடும்பத்திற்கு சமாதானத்தை உண்டாக்கும். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஹalleluya அவருடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்ற வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya 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 ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோமா. ஹalleluya ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாடுகளை போல வழி தப்பி திரிந்த போது ஆண்டவரே எங்களுக்கு ஹalleluya ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு பாவம் செய்து திரிந்த போது ஆண்டவரே நல்ல மேய்ப்பனாக வந்து எங்களை ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரே எங்களை தேற்றினீரே. ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya நரக அக்கினியில் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அந்த கல்வாரியின் கிருபை ஆண்டவரே, கல்வாரியின் கருணை ஆண்டவரே, ஹalleluya ஆண்டவரே விலையேற பெற திரு ரத்தம் ஆண்டவரே, ஹalleluya அந்த ரத்தத்தை சிந்தி விலையேற பெற்றோனாய் என்னை மாற்றினீர். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஆண்டவரே விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே விலைக்கிறே மற்ற எங்களை ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே விலையேற பெற்றவனாக நீங்க மாற்றி நீங்கள் ஆண்டவர் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே உள்ளத்தில் நன்றி செலுத்துறோம். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே ஹalleluya விலையேற பெற்ற திரு ரத்தத்தை ஹalleluya விலையேற பெற்ற
கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு பார்வனுக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. என்பதுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டீர். சந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. மனுஷனை நீரைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்ன
விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக ஈந்தனரே. பொன் வெள்ளி ஹalleluya மண்ணின் வாழ்வு ஆண்டவரே இந்த உலகத்திற்கு எந்த ஒரு சூழ்நிலை ஈடாகாத ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே உம்முடைய இரத்தம் ஹalleluya உம்முடைய அன்பு உம்முடைய கல்வாரியின் சிநேகம் ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மீட்டுக் கொண்ட மேன்மை ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya மத்தேயு ஹalleluya 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாராக பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹalleluya ஆண்டவரே அவருடைய கடைசி நாட்களிலே அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஹalleluya பிதாவோடு ஹalleluya ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவர் மிகவும் நேசித்த நமக்கு தெரியும் ஹalleluya 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட ஊழியத்திலே பங்கு கொண்டு அவரோடு கூட பாத்திரத்திலே ஹalleluya பானம் பண்ணின அவனுடைய சிநேகிதனாகிய யூதாஸ் ஹalleluya வேதத்திலே பார்க்கிறோம். அவன் ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக அவன் அந்த வேத ஆசாரியத்தில் போய் ஹalleluya விலை பேசினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya நமக்கு தெரியும் அதற்கு 2 நாளைக்கு முன்பதாக ஆண்டவர் ஹalleluya அவனுடைய கால்களை கழுவி அந்த காலிலே முத்தம் செய்து ஹalleluya தன்னுடைய வாரி கட்டப்பட்டிருந்த துணியினாலே துடைத்து ஹalleluya அன்று வாராக அவனை மேன்மைப்படுத்தினார். ஆனால் பாருங்க ஹalleluya அந்த யூதாஸ் ஹalleluya நன்றி கெட்டவனாக அவன் துரோகியாக அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்தரை ஹalleluya அவன் காட்டி கொடுப்பதற்கு அவன் முன் வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே ஹalleluya பாவம் அறியாத பரிசுத்தரை ஹalleluya ஆண்டவரே பாவமாக்குவதற்காக அந்த துரோகி ஹalleluya அவன் உடன்பட்டான் என்ற வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே 30 வெள்ளி காசுக்காக இந்த பரிசுத்தரை காட்டி கொடுப்பதற்காக அவன் முற்பட்டான் என்ற வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya 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 ஆண்டவரே நம்மை மீட்டுக் கொண்டார். ஹalleluya நம்மை மேன்மைப்படுத்தினார். நம்முடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றினார். அநேக சூழ்நிலைகளில் நாம் சில வேளை ஹalleluya பெறப்பட்ட சூழ்நிலை நாம் கடந்து போயிருக்கின்றோமா நம்மை பரிசோதிப்போமா. ஹalleluya ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவர் தந்திருக்கிற மேலான நாட்கள் ஹalleluya ஆண்டவரே பெறப்பட்ட சூழ்நிலை என்ற வாழ்க்கையில காணப்படுமா ஆண்டவரே ஹalleluya ஒரு விஷயம் ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவரே சமூகத்தில் நிற்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆண்டவரே உம்மோடு கூட நித்திய காலமாக ஆண்டவரே வாழ்வதற்கான அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மட்டுமல்ல பாருங்க அவன் வந்து அவர்களுக்கு உடன்பட்டு அவன் அவர்களை சொல்ல நான் அவரை அடையாளம் தெரியாத இந்த சூழ்நிலையில அவனோட போய் சொல்கிறான் நான் முத்தம் செய்வேனோ அவரை நீங்கள் வந்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்று யாரை நான் முத்தம் செய்வேனோ அவரை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவரத்துல போய் அவன் முத்தம் விட்டு ஆண்டவரை பார்த்து கூப்பிட ரபி ஹalleluya அந்த ரபி என்று சொல்லி போதகரே என்று சொல்லி அவனை ஆண்டவரை கண்பாக கட்டி அணைத்து ஒரு துரோகியான அந்த ஒரு மனிதன் ஹalleluya ஆண்டவரை பரிசுத்தரை ஆனாலும் அந்த சூழ்நிலை ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார் சிநேகிதனே அந்த சூழ்நிலை ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார் சிநேகிதனே துரோகி என்று ஆண்டவர் சொல்லல என் நண்பனே என் சிநேகிதனே என் சகோதரனே என்று சொல்லி அவனை அணைத்துக் கொண்டார். வேதத்திலே பார்க்கிறேன் ஹalleluya அந்த மாசற்ற அன்பு கல்வாரி சிலுவையிலே அறைந்தவர்களை பார்த்து தன்னை துன்புறுத்தினவர்களை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஹalleluya அவர்களுக்காக பரிந்து பேசினவராக காணப்பட்டாரே. ஹalleluya ஆண்டவரே உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் அந்த கல்வாரியின் பாடுகள் சிலுவையின் பாடுகள் ஹalleluya அவரை கைது செய்து ஹalleluya ஆண்டவரே அந்த சாஸ்திரிகள் அந்த சபையில கொண்டு வந்து அவரை நிறுத்தி அவரை பரியாசம் பண்ணி அவரை நிந்தித்து அவரை அவமானப்படுத்தி அவருடைய கண்களை கட்டி அவரை தூப்பி அவருடைய கன்னத்தில் அறைந்து ஆண்டவரே இந்த பாடுகள் நிந்தனைகள் பரிசுத்தராகிய தேவன் எல்லா மகிமையும் துறந்து நமக்காக நிந்தை அவமானங்களை சகித்தவராக அது மட்டுமல்ல அவருடைய தலையின் மீது ஆணிகள் போன்ற ஒரு முள்மூடியை அவருடைய சிரசிலே தரித்து ஓங்கி அறைந்து ரத்தம் சொட்ட பாரமான சிலுவை அவருடைய தோளிலே சுமத்தினார்கள் வேதத்திலே பார்க்கிறோம்.
இவ்வளவு பாடுகள் ஆண்டவர் நமக்காகப்பட்டாரே, இவ்வளவு பாடுகள் நமக்காகப்பட்டாரே. ஹalleluya ஆண்டவரே, ஆண்டவரே, ஹalleluya ஆண்டவரே, இந்த தியாகத்திற்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் பாடுனது போல ஆண்டவரே, ஆண்டவரே, ஹalleluya ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில முழுவதும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவை சுமந்தது போல ஆண்டவரே நாங்கள் நமக்காக சிலுவை சுமந்து வருவோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஹalleluya ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹalleluya ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே, இந்த பாடுகள் எனக்காக ஆண்டவரே, இந்த பாடுகள் எனக்காக ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேலான ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் மிகவும் நேசித்த ஒரு சிநேகிதன், ஒரு நண்பனாகிய சீசன் பேதுரு, ஹalleluya, அவர் அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த அவர் அந்த சிறை அந்த அந்த விசாரணையில் அவர் காணப்பட்ட போது அந்த பேதுரு பாருங்க, அந்த வீரர்கள் அவனிடத்தில் கேட்ட போது அவன் இவனை நான் அறியேன் என்று சொல்லி அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி தனக்கு பிற்பாடு அந்த ஊழியத்தை நான் மிகவும் நேசித்த, நான் மிகவும் விசுவாசித்த அந்த சிநேகிதண்டத்திலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தனாலும் பாருங்க, அந்த சூழ்நிலை நிமித்தமாக அவன் ஹalleluya ஆண்டவரை மறுதலித்தான், அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வேதத்திலே பார்க்கலாம். ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் அவனை மன்னித்தார், அவனை விடுவித்தார், அவனிடத்திலே அன்பு செலுத்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், ஹalleluya, என்னை நேசிப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, நான் உனக்காக இவ்வளவு பாடுகளை நான் பெற்றேனே, உனக்காக நான் எவ்வளவு ஆண்டவரே கஷ்டங்களை எல்லாம் நான் சகித்தேனே, நீ என்னை நேசிப்பாயா. ஹalleluya ஆண்டவரே, அந்த கல்வாரியிலே அந்த பாவத்தின் அகோரத்தை நீர் பார். ஹalleluya, நான் பரிகாச சின்னமாக நான் சிலுவையில நிற்கிறேனே. ஹalleluya, அந்த காட்சியை நாம் ஒரு நிமிடம் ஆண்டவரே அந்த சிந்திப்போம். ஹalleluya ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, அந்த பரிசுத்தராகிய தேவன் ஆண்டவரே, வானமும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக பாவமாகிய சிலுவையிலே தொங்கினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உள்ளதுனால இந்த பாடலை ஆண்டவருக்கு பாடுவோம். ஹalleluya ஸ்தோத்திரம், விசுவாசத்தோடு அவர் அர்ப்பணிப்போடு. ஹalleluya, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. என்னை நேசிக்கின்றாயா,
நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். உம்மை நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? ஆண்டவரே உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மாசற்ற அன்பிற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இவ்வாறாக பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அவரை மறுதலித்து அவரை நிந்தித்து ஹalleluya அறியேன் என்று சொன்ன அந்த சிநேகிதனை ஆண்டவர் மறுபடியுமாக சந்தித்து ஆண்டவரிடத்துல போய் அவனை மீண்டுமாக அவர் அந்த கொடுத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவனை திடப்படுத்துவதற்காக ஆண்டவர் மறுபடியுமாக அவனை இடத்துல போய் ஹalleluya ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் ஹalleluya யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களிலும் அதிகமாக நீ இடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, தன்னை நிந்தித்த ஹalleluya 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 தன்னை நிந்தித்த ஆண்டத்தில் தன்னை சபித்த அந்த சீஷனிடத்துல போய் ஆண்டவர் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா? மீண்டும் அவனிடத்துல ஆண்டவர் மீண்டுமாக கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பரிதாபத்தோடு ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுவதற்காக ஆண்டவரே எல்லா மேன்மையும் விட்டு அந்த சிநேகத்திலே ஆண்டவர் மீண்டுமாக கேட்கிறார். ஹalleluya யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டபோது அவனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. அவனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. அவன் ஆண்டவர் முன்பாக காணப்பட்ட எல்லா சூழ்நிலையும் அவன் விடுபட்டான். ஹalleluya அவனுக்கு இருதயத்துக்குள்ளே ஒரு வைராக்கியம் ஹalleluya காணப்பட்டது. ஆண்டவருக்காக ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக காணப்பட்டான் என்ற விதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹalleluya ஆண்டவரே. தன்னை துன்புறுத்தி தன்னை குட்டுராக்கி தன்னை இழிவுபடுத்தி சென்ற அந்த தகப்பன் தன்னுடைய குமாரனுக்காக ஏங்கி கொண்டிருந்தது போல கர்த்தர் நமக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு நொடி பொழுதும் நமக்காக அன்பு கூர்ந்து நமக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை எங்களை தள்ளாத நேசர் ஆண்டவரே. ஹalleluya அந்த கல்வாரி அன்பினாலே எங்களை அணைத்துக் கொண்ட எங்கள் மகாபெரிய நேசருக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் உணர்ந்தவர்களாக இந்த ஒரு கடைசி சரணத்தை மட்டும் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி அந்த உணர்ந்தவர்களாக ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு சரணத்தை மட்டும் பாடி ஆண்டவர் நாமத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரியில் ஆண்டவரே, ஹalleluya ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுக்கு செய்த முடிந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே
நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரே தாங்கள் பாத்திரவான்களை காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹalleluya ஆண்டவரே. பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல ஹalleluya சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாயும் ஹalleluya ஹalleluya விசுவாசிக்கிற நமக்கு அது தேவ பலனாயும் இருக்கிறது. ஹalleluya ஆண்டவரே. ஹalleluya நமக்கு தேவ பலன். ஹalleluya ஆண்டவரே. அவர் சிலுவை குறித்து இல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, எனக்கு தகுதி இல்லை. ஹalleluya இந்த சூழ்நிலை ஆண்டவரே உங்களுடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக ஆண்டவரே உங்களுடைய பாக்கியத்தை அந்த மேலான ஆசீர்வாதம் சுதந்திரத்துக் கொள்வதற்காக எங்களை பாத்திரவான்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்ல ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவர் நஸ்ராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என்று இரக்கம் வந்த பரம்பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய தேவ பிள்ளைகள் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது பாஸ்டர், கேக்குது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஒன்றிணைந்து மாதத்தின் கடைசி வாரத்திலே நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் விசேஷமாக இந்த நாளில நாம் ஸ்தோத்திரிக்க நாம் கூடியிருக்கிறோம். குறிப்பாக நாம் ஜெபித்து வந்த அநேக காரியங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில பதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவராய், அவர் நன்மை செய்கிறவராய், ஜெபத்தை கேட்கிறவராய் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை. நம்ம ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் எண்ணில்லா நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் எண்ணில்லா நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். எண்ணற்ற நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி அறிதல் ஆராதனை நாம் ஏறெடுக்கிறோம். அவருக்கு துதி செய்யும்படியாய், ஸ்தோத்திரம் செய்யும்படியாய், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறும்படியான ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விலையேறப்பட்ட ஒரு தருணம், எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். அநேக இந்த நாட்களில அநேகர் காணப்பட்டிருந்தாலும், அநேக காரியங்கள் காணப்பட்டிருந்தாலும் தேவனை ஸ்தோத்திரிக்க முடியாத ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். அநேக இப்ப சுத்தி நம்ம உலகத்தை பார்க்கும்போது அநேக இக்கட்டான சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் மத்தியிலே ஒரு நன்றியுள்ள ஒரு ஆராதனை ஏறெடுக்க முடியாய், ஒரு நன்றியறிதலை ஏறெடுக்க முடியாய் கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றி இருக்கிறார். தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதுமாய் இந்த நன்றியறிதல் ஆராதனை நாம் ஏறெடுப்பதற்கு காரணம், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நம்ம குடும்பத்துல, வேலை ஸ்தலங்களில, இந்த மாதத்துல எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கும்போது நம்ம ஆராதனையில நம்ம சபையாய் கூடி நாம் ஜெபித்தது உண்டு. ஆனாலும் நாம் வேறுபட்டு தனிப்பட்ட விதங்களிலே வீடுகளிலே நாம் ஜெபித்திருந்தாலும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நன்மையாய் செய்திருக்கிறார். இந்த நாளில இந்த ஆராதனை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை. எல்லாவற்றையும் ஜெபம் பார்த்தீங்கன்னா நம்ம அநேக நாட்களாக அநேக காரியங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்கிறோம், அநேக காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆராதனை, கர்த்தர் விரும்புகிற ஒரு தருணம் என்னவென்று சொன்னா, கர்த்தரை நாம் நன்றியறிதல் ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்க. நம்ம இடத்துல வேற ஒன்றையும் அவர் எதிர்பார்ப்பதில்லை. பணமும், நம்முடைய காரியமும், அநேக காரியங்கள், நம்ம ஆசீர்வாதங்களோ, நேரங்கள், அநேக காரியங்கள் காணப்பட்டிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு நன்றியறிதலை நாம் ஏறெடுக்கிறோமா, ஒரு நன்றியுள்ள ஒரு ஆராதனை, ஒரு ஸ்தோத்திரிப்போ, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை கர்த்தர் எப்போது எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதுதான் இன்றைக்கு நாம் செய்திருக்கிறோம். இதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் ஒரு சிலரால ஜாயின் பண்ண முடியல. ஆனாலும் இன்றைக்கு மாத்திரம் அல்ல, என்னாலும் எப்போதும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்பொழுதும். எபேசியர் 5:20 நாம் வாசிக்கிறோம், எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று வேதத்துல பார்க்கிறோம். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும். இப்போ
நம்ம அநேக சூழ்நிலைக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தரை நாம் அநேக காரியங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். அநேக விஷயங்களை பார்க்கிறோம். என்னன்னா அநேக ஆண்டவர் வந்து எந்த ஒரு காரியம் நடந்தாலும் எந்த பொல்லாப்பும் உனக்கு நேரிடாதுன்னு சொல்லி நம்ம பாடி இருக்கிறோம், வசிச்சிருக்கிறோம், அநேக காரியங்களை ஜெபித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்ற காலகட்டங்களில நம்முடைய வீடுகளுக்கு மேல அந்த காரியங்கள், தீங்கு விளைவிக்கிற காரியங்கள் வந்தாலும் அது அணுகாதபடி நம்மை பாதுகாத்த தேவன். அதை நம்முடைய கண்களால் காணும்படியாய் கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கும்படியாய், அவர் உண்மையுள்ள தேவன் என்பதை ருசி பார்க்கும்படியாய் கர்த்தர் அநேக தருணங்களை இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, எத்தனையோ பிரச்சனைகள் இன்னும் வந்து இந்திய இலங்கை தேசங்களில பல காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் நம் தோஹா தேசத்துல இன்றைக்கு நாம் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் ஒரு குறைவும் இல்லாதபடி நம்மை போஷித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை அரவணைத்து, நம்மை தப்புவித்த தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தர் இவ்வண்ணமாய் நம்மை நடத்தி வருகிறார். இந்த நாளில நம்ம ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை. நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நம்ம எத்தனையோ காரியங்களை வேண்டுதல் செய்யறோம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். நம்ம பாடல் பாடலாம், அல்லது அநேக காரியங்கள் சபைக்கு வரலாம், அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த நன்றியறிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் நாம சோதரிக்கும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நன்றியறிதல் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற சில காரியங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் பெற்றுக்கொள்கிற காரியம், முதலாவது நம்ம வந்து பெற்றுக்கொண்டதுனாலதான் இன்றைக்கே நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அநேக நன்மைகளை நாம் இந்த நாட்களில பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைவு கூறத்தக்கதாக அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த ஸ்தோத்திரத்தின் மூலமாய் இன்னும் அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இன்னும் அநேக நன்மைகளை இன்றைக்கு நாம வந்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை அவருக்கு நன்றியறிதலை செலுத்தும்படியாய். இந்த நன்றியறிதல் செலுத்துவதன் மூலமாக இன்னும் பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா! ஒவ்வொருவருக்கும் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாட்களில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம வந்து பல நேரங்களை நம்ம வீணாக்கி இருக்கலாம். ஆனா இந்த தருணம் கர்த்தருக்கு நன்றியறிதல் ஏறெடுக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், ஒவ்வொரு நிமிடமும் அற்புதமாய் நம்மை நடத்தினதை நினைவு கூர்ந்து அவரை ஸ்தோத்தரிக்கும் போது இன்னும் பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது காரியம் நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம் பாத்தீங்கன்னா, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா! நம்ம வந்து அநேக காரியங்களை செய்கிறோம். நம்மளை குறித்து பேசுறோம், நம்ம குடும்பத்தை குறித்து பேசுறோம், அநேக காரியங்களை பேசுறோம். ஆனா ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தரை உயர்த்துகிறோம், கர்த்தரை கனப்படுத்துகிறோம். அந்த காரியத்தை இதன் மூலமாக நம்ம செய்கிறதை பார்க்கிறோம். அதன் மூலமாக கர்த்தர் அநேக நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அநேக நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 14, 15 நாம் வாசிப்போம். சங்கீதம் 50, 14, 15. 15 வாசிங்க. 15 யாராவது வாசிக்க முடியுமா? அன்மியூட் பண்ணி வாசிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா! ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் நம்ம அவரை கூப்பிட்ட போது அவர் உடனே விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அதற்கு முன்பதாக கர்த்தர் சொல்கிற காரியம், அதற்கு முன்பு வசனம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு வசனமும் அது கமா பாருங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும், உன்னதமானவருக்கு உன் பொருத்துதலை செலுத்தி. அதெல்லாம் நம்ம செலுத்தின பிறகுதான் நம்ம என்ன பண்றோம்னா, ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். முதலாவது அந்த உன்னத தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். அப்படி நாம் செலுத்துகிற போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம அவரை ஸ்தோத்தரிக்கிறத, அவரை துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். அதை மகிமைப்படுத்துவதன் மூலமாக நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த விடுதலை மூலமாய்
மறுபடியும் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை விடுவிப்பதினால அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிக்கும் போது பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு நாம் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. இன்றைக்கு நாம் அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருப்பது அவருடைய சுத்த கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. அந்த கிருபை, அந்த தயவு, கர்த்தருடைய தயவு நமக்கு இருக்கிறபடினால, தகுதியற்ற நம்ம மேல இருக்கிறது தான் தயவு தான் கிருபை. அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையை பெற்றதுனால தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையை அவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அவருடைய தயவு நமக்கு பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் அவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அவருடைய தயவு ஒரு இத்தனை வருடங்களாக கர்த்தர் செய்த நன்மைகளை அவருடைய கிருபையை எண்ணி நினைத்து நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் அதை ஸ்தோத்தரிப்பதன் மூலமாக இன்னும் அநேக கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தயவை பெற்றுக்கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகுகிறதாய் காணப்படுகிறது. அவருடைய மகிமை விளங்குவதற்காக நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். அதன் மூலமாக அவருடைய கிருபை, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற தயவு, நம்ம குடும்பத்தின் மேல வச்சிருக்கிற தயவு, இந்த தேசத்தின் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தயவு, இதை நாம் ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க இந்த நாட்களில் இந்த மாதம் முழுவதும் பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் நாம் ஸ்தோத்தரித்த ஆண்டவரே, இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்தது என்று சொல்லி நாம் ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அவருடைய தயவு, அவருடைய கிருபை நம்ம மேல பெருகி கொண்டே இருந்தது. அதன் நிமித்தமா தான் இன்றைக்கு நாம் ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இதை ஸ்தோத்தரிப்பதன் மூலமாக, அதே சங்கீதம் 50:20 கூட நாம் வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவரை மகிமைப்படுத்துகிறார். அவரை மகிமைப்படுத்த அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை. அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் ஏன் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை நம்ம மேல பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏனென்றால் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் அவருடைய கிருபை நம்ம மேல பெருகி கொண்டே இருக்கும். இப்படி பெருகி கொண்டே இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு வரைக்கும் அவரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம், அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாட்களில அவருடைய சித்தத்தை அறிந்து அப்படி நாம அவரை துதிப்பதே, அது எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் ஸ்தோத்தரிப்பதே அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5:18 கூட நம்ம வாசிப்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி ஸ்தோத்திரம் செய்வதே செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படி செய்வதே உங்களை கிறிஸ்து குறித்து இயேசுவுக்குள் தேவனுடைய உங்களை குறித்து சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் ஆமென். இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை குறித்து அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படி செய்வது நம்மை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற சித்தமா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 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 காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம், எனக்கு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஏன் ஸ்தோத்திரிக்கணும், நமக்கு நன்மை இருந்தாலும் நம்ம ஏன் ஸ்தோத்திரிக்கணும், எல்லாவற்றிலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லாவற்றிலும் ஏன் ஸ்தோத்திரிக்கணும்னா, எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரிக்கும் போது எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கும், அவருடைய தயவு பெருகி கொண்டே இருக்கும். நம்ம கஷ்ட நேரத்துல நம்ம அநேக நேரம் நம்ம என்ன பண்றோம், அவரை துதிக்கிறத மறந்துடும், சோர்ந்து போயிடுறோம், அவரை விட்டு தூர போகிறோம். ஆனால் அந்த சமயத்துல அதிலையும் நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த நேரங்களிலும் நம்ம ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கும், அவருடைய தயவு பெருகி கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலையில அவருடைய தயவு நம்ம மேல இருக்கும். இந்த சூழ்நிலையில, இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த பாடுகளின் மத்தியிலும், இந்த நெருக்கத்தின் மத்தியிலும், எல்லாவற்றிலேயும் நம்ம ஸ்தோத்திரம் செய்யும் போது அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எனவே முதலாவதாக அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது, அவருடைய மகிமை விளங்கும்படியாய் நாம் துதிக்கிறோம். 2வது காரியம், அவரை நாம் துதிக்கும் போது
எல்லாருக்கும் மேலாக அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாட்களில இது ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு நேரம். இந்த தேசத்துல இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நாம துதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த துதிப்பதற்கு காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் நம்மை ஆளுகை செய்தது. எத்தனை ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலை, பயங்களை உண்டு பண்ணுகிற சூழ்நிலையின் மத்தியிலும் அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, அவரிடத்துல வேண்டுதல் செய்யும் போது நாம் பதறி போய் அநேக காரியங்களை யோசிக்காதபடி ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு தெரிந்த வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வரை. இதை நம்ம நல்லா இந்த வார்த்தை நல்லா நம்ம அறிந்திருப்போம். ஆனால் இந்த சூழ்நிலையில நாம ஜெபிக்கும் போது கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு காட்டிலும், உலகத்தானுக்கு இருக்கிற அநேக காரியங்களை காட்டிலும் புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், நம்ம அந்த நேரத்துல நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய வேண்டுதல் செய்தோம், அவரிடத்துல நாம் தெரியப்படுத்தணும். கர்த்தர் நமக்கு புத்தி கெட்டாத ஒரு சமாதானம். இதன் மத்தியில கூட எப்படி பாருங்க, நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம அஞ்சு போகிற ஒரு காரியம், நம்ம அநேகமா பல காரியங்களை கேள்விப்பட்டுக்கிற காரியம். ஆனா நம்ம தத்ரூபமா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வீடுகள் மேல, நம்ம நம்ம இடங்களில பார்க்கும்போது கூட ஒரு அச்சம் இல்லாதபடி கர்த்தர் மாற்றினார்னா, இந்த வசனம் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத ஒரு சமாதானம், உலகத்தானுக்கு கிடைக்காத சமாதானம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளியேற பெற்ற ஒரு காரியம். இந்த சூழ்நிலையில் மத்தியிலும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சமாதானமாய் நாம் தாபரித்தோம். அதற்கு காரணம் கர்த்தர் நம்ம மேல வைத்த அன்பு. ஹல்லேலூயா. அவரை நாம் ஸ்தோத்திரிக்கும் போது அந்த புத்தி கெட்டாத சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், மூன்றாவது காரியம், இந்த ஸ்தோத்திர பலி, இந்த 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 அந்த காரியத்தை ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறான். அடுத்தது காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தோத்திரம் பண்ண நினைக்கிறவங்க, நன்றி அறிதலை நினைக்கிறவங்க, இன்றைக்கு பாருங்க இத்தனை பேர் நாம கூடி அவரை துதிக்கிறோம். இது என்ன, எதை காட்டுதுன்னா, கர்த்தருடைய சமூகத்தை நாம் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு உள்ளம் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கர்த்தரிடத்துல நம்ம கொண்டு சேர்க்கும். முதலாவது கர்த்தருடைய மகிமை விளங்க முடியாது, கர்த்தருடைய கிருபை நம்மை ஆட்கொண்டது, அது பெறுகிறது. இரண்டாவது அவருடைய சமாதானம். மூணாவது அவருடைய பிரசன்ஸ், கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ள நம்மை கொண்டு வரும். ஒரு மனுஷனுக்கு அந்த நன்றி அறிதல் உள்ள அந்த உள்ளம் இருக்குதுன்னா அவன் எங்க போவான்னா கர்த்தரை தேடி வருவான். இதை நம்ம பலமுறை நம்ம தெரிஞ்ச சம்பவம். இது எல்லா தேங்க்ஸ் கிவிங்லும் நம்ம சொல்ற காரியம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 17-19 நம்ம வாசிக்கும் போது அந்த 10 குஷ்டரோகியை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த 10 குஷ்டரோகிகள் எல்லாருமே வந்தாங்க, எல்லாருமே நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பொழுது சுஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கேன்னு கேட்கும்போது, அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், அவன் சமாரியனா இருந்தான். அதுக்கு முன்னாடி ஓகே. அவருடைய 16 பாதத்தருகே சுத்தமானவர்கள் முகங்குப்புற 10 பேர் விழுந்து அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இல்ல, தேவனை அதுக்கு முன்னாடி மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த தேவனை அற்புதத்தை மகிமைப்படுத்து மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. பாருங்க, 10 பேர் நன்மையை பெற்றுக்கொண்டாங்க, 10 பேரும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா எந்த இருதயம் அந்த நன்றி உணர்வு இருக்கிறதோ அந்த இருதயம் எங்க வரும்னா கர்த்தரை தேடி வரும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எந்த இருதயம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறதோ அது கர்த்தருடைய சமூகத்தை தேடி வரும். இவன் அப்படியே திரும்பி போயிடல, கர்த்தரை தேவனை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தரிடத்துல அவன் திரும்பி வந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அநேகர் செய்கிற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்ட நேரத்துல வருவாங்க, நன்மையை பெற்ற பிறகு தூரமா போவாங்க. ஆனா உண்மையான ஒரு நன்றி அறிதல்
நம்முடைய இருதயத்துல காணப்படுகிறதுனா, ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூறுகிறோம்னா, நம்ம எங்க வருவோம்னா அவருடைய சமூகத்துக்கு திரும்பி வருவோம். அல்லேலூயா. அவருடைய பாதத்துக்கு வருவோம். இந்த மனுஷன் அதுதான் செஞ்சான். அவனுடைய இருதயத்துல ஒரு சேஞ்ச். 10 பேர் இருக்கிறாங்க. ஆனா 10 பேர் இருதயத்துல ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? ஒரு ஒரு 9 பேருக்கு நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு சந்தோஷம். அதோட ஆண்டவரை மறந்து போயிடுறாங்க. ஆனா ஒரே ஒருஷன் மாத்திரம் அந்த தேங்க்ஸ் பண்ணணும். ஆண்டவருக்கு தேங்க் பண்ணணும். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் யாருக்கு வந்ததுன்னா, யாருக்கு அந்த நன்றி அறிதல் தெரிவிக்கணும். அந்த நன்றி அறிதல் இருதயம் உள்ளவங்க மாத்திரம் தான் திரும்பி வந்தான்னு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அநேக நன்மைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும். ஒரு ஸ்தோத்திரிக்கிற ஒரு குணமா இருக்கணும். கஷ்டத்தின் மத்தியில கர்த்தர் நம்ம கூட இருந்தாரு. கர்த்தர் நம்மை நடத்தினாரு. அந்த குஷ்டரோகிக்கு அநேகருக்கு சுகம் கிடைச்சது, சந்தோஷமா ஆண்டவர் வேலையை செஞ்சாரு, நம்ம இனிமே சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சாங்க. ஆனா இவன் மாத்திரம் அந்த நன்றி அறிதலோடு ஆண்டவரை திரும்பி வந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்த வசனம் வாசிங்க. 17 இருந்து 19 வரை வாசிங்க. அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் ரட்சித்தது என்றார். ஆனா அவங்க அத்தனை பேர் வந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளல. காரணம் அவங்க நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. அநேகர் இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் வெறும் அஹ், சரீரத்துக்கான சுகத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அப்படிப்பட்ட இருதயத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல அந்த மனுஷன் திரும்பி வருவதற்கு காரணம் அந்த இருதயத்துல ஒரு மாற்றம். 10 பேர்ல 9 பேருக்கு இல்லாத ஒரு மாற்றம் அவருடைய இருதயத்துல காணப்பட்டது. அதுதான் நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயம். அந்த இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் அதுதான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறோம். அது முதலாவது கர்த்தருடைய கிருபையை பெருக செய்கிறது. இரண்டாவது அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது அவருடைய பிரசன்ஸ், அவருடைய சமூகத்துக்கு நம்மை கொண்டு வருகிறது. நாம் ஸ்தோத்திரிக்கும் போது, அந்த நன்றி அறிதலை தெரிவிக்க நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கும் போது அவருடைய சமூகத்திலே கொண்டு வருது. நாலாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்ரு நமக்கு அநேக காரியங்களை அவன் விதைக்க முற்படும் போது நாம் கர்த்தருடைய நன்மையை அறிந்தவர்களாய் காணப்படுவோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில அநேக நேரம் விழுந்து போகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறந்து போவதற்கு காரணம் சத்ரு அவர்களை வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். நம்ம ஆதியாகமத்துல அதை தான் நம்ம பார்த்தோம். அவன் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். அதற்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கணும்னா, நம்ம ஜெபத்தோடு துதித்தலோடு கூட விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கொலோசியர் 4:2 கூட வாசிங்க. கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஸ்தோத்திரத்துடன் ஜெபம் பண்ண, ஸ்தோத்திரத்துடன் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் ஜெபத்தில் விழித்திருங்கள். விழித்திருங்கள். ஆமென். ஸ்தோத்திரத்தோடு நம்ம இருக்கும்போது அது மாத்திரமல்ல, விழித்திருக்க வேண்டும். அதான் இங்க பார்க்கிறோம். அப்போ நம்ம ஸ்தோத்திரிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருக்கிறோம். அப்போது நாம் விழித்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஸ்தோத்திரன்றது ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கிறோம், நினைத்து அவரை துதிக்கிறோம், அவருக்கு நன்றி அறிதலை ஏறெடுக்கிறோம். அப்போ அந்த நன்மையை நாம் நினைக்கும் போது நமக்கு இருக்கிற இல்லாமையை குறித்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். எங்க அவன் டீல் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எது இல்லையோ அங்கதான் அவன் டீல் பண்ணுவான். இரண்டாவது, நம்மை வஞ்சிப்பது. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் மறக்க செய்து, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மறக்க செய்து, நமக்கு இல்லாத காரியங்களை சொல்லி நம்ம வருத்தத்துல கொண்டு அநேகருக்கு இன்றைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, சோர்வுக்குள்ளாகிறதற்கு காரணம் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதை எல்லாம் மறக்க செய்திருவான். அவன் ஆனா ஒரு சின்ன காரியம் நமக்கு இல்லாம இருக்கும், அதுதான் பெருசுப்படுத்தி நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனா அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நன்மையை நன்றி அறிதலை ஏறெடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படும் போது நிச்சயமாக அவருடைய
தந்திரத்தினால நம்மை மேற்கொள்ள முடியாது என்று பார்க்கிறோம். ஆதியாகமத்துல விழுந்ததற்கு காரணம் அவங்க யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளல, ஆண்டவர் யார் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளல. ஏனென்றால் அவர்களை வஞ்சித்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு அதை எப்படி நம்ம அறிந்து கொள்ளணும்னா, ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கும் போது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கும் போது, ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கும் போது இரண்டாம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய சாயலாக ஆண்டவர் நம்மை படைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷரை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனா படி படி. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் நமக்கு வேதத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தெளிவா இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது சகல விருட்சங்களையும் நீங்க சாப்பிடலாம், ஆனா இதை மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் தெளிவா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த அநேக காரியங்கள் பாருங்க, சகல விருட்சங்களும் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, அந்த நன்மையெல்லாம் மறைச்சு அவன் என்ன சொல்றான்னா, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆமென். இந்த இடத்துல நமக்கு கேட்கறது மாத்திரமல்ல, 5வது வசனத்துல வாசிங்க. 5வது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆமென். இங்க ஒரு பொய்யும் சொல்றான், அவன் தந்திரத்தையும் பயன்படுத்துறான். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள். இங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆதாமை ஏவாளும் படைத்து நீங்க சகலவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல தேவ சாயலாக 1ஆம் அதிகாரம் 28, 29 நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவர் நம்மை சாயலாக படைத்தார்னா அவரை போலவே படைத்தார். நம்ம கடந்த வாரத்துல நம்ம தியானித்தது போல அவரை போலவே, தேவர்களைப் போலவே நம்மை படைத்தார். அவருடைய சாயலாகவே நம்மை படைத்தார். அவரை போலவே அவருடைய சாயலாகவே நம்மை படைத்திருக்க. ஆனாலும் இவர் என்ன சொல்றனா, இதை சாப்பிடும் போது நீ அவரை சாயலாக மாறுவான்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அவன் ஏமாற்றுகிறான். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்த நன்மையை மறந்தாங்க. 2வது, எத்தனையோ சகல விருட்சங்கள் அங்க இருக்கிறது, எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலான்னு சொன்னாங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பாக்குறோம், அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் சில டிலே ஆகலாம், ஏதோ ஒரு காரியம் சில தாமதமாகலாம், தடைப்படலாம். ஆனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஆனா அந்த காரியத்தை வைத்து அநேகர் சோர்வுக்கு உள்ளாகி, எத்தனை வருஷமா நான் ஜெபிக்கிறேன், எத்தனை வருஷமா நான் இந்த காரியத்துக்காக காத்திருக்கிறேன், எத்தனை நாட்களா காத்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் கொடுக்கலையே, எல்லாருக்கும் செய்யறாரு, எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை செய்து பேசி நம்ம சோர்வுக்குள்ளாகி, அப்ப அது என்ன ஆகும்னா, ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நாம் மறக்க செய்கிறோம். எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்ய போகிறார். ஆனா அந்த சோர்வினாலையும் அந்த வெறுப்பினாலையும் அந்த முறுமுறுப்பினாலையும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். இன்றைக்கு அதே போலதான் ஆதாம் ஏவாள் அவங்க எந்த ஸ்தானத்துல இருந்தாங்க, ஆண்டவர் எத்தனை நன்மைகளை வச்சிருக்கிறாரு, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆளுகைக்குள்ளாக வைத்திருந்தார் என்பதை மறந்து அவங்க விழுந்து போனாங்க. இது எப்போதுன்னா, ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நாம் நினைக்கும் போது, அதை நாம் நினைக்கும் போது நிச்சயமாகவே சத்ரு நம்மை ஏமாற்ற முடியாது. நிச்சயமாகவே அவன் எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஏமாற்ற முடியாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பார்க்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கீதம் 84வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் இருக்கிற ஒரு காரியத்தை தாவீது சொல்லுகிற போது அவ்வளவு அழகாக 84வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது, அதுல 5வது வசனம் வாசிங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். 4வது வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா அவங்க எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படி நம்ம துதித்து கொண்டிருக்கும் போது
ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஆண்டவர் நிச்சயமா நமக்கு நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறாரு. இன்னமும் அவர் கொடுக்க போறார். இந்த வசனத்துல வாசிக்கும் போது 11, 12 கூட கடைசி வசனம் வாசிங்க. 11, 12. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவருடைய உத்தமமாய் நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மை வழங்காதிரார். அவர் நிச்சயம் வழங்குவார். ஹல்லேலூயா. நிச்சயமா கொடுப்பாரு. அந்த ஒரு நம்பிக்கை எப்பொழுது வரும்னா, அவருடைய வீட்டில் வாசமா இருக்கிறவங்க எப்பொழுதும் துதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் கொடுப்பார். இன்றைக்கு சோர்ந்து போவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை வச்சிருக்கிறார். இன்னும் அநேக நன்மைகளை அவர் வழங்க இருக்கிறாரு. ஆனாலும் அதை நினைவு கூறாதபடி சத்ருவானவன் நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறான், சோர்வுக்குள்ளாக்குகிறான். அநேக நேரத்துல நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம போகிறது. இன்றைக்கு நம்ம துதிக்க வந்திருக்கிற அந்த நன்றியறிதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் இன்னும் அதிகமாய் நாம் துதிக்க போகிறோம். இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதில்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே அநேக காரியங்களுடைய கர்த்தருக்கு அவருடைய வார்த்தை அந்த மாதிரி துதிக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லி வசனத்துல பாக்குறோம். 126வது சங்கீதம் 1-3 வாசிக்கும் போது 126வது சங்கீதம் 1-3. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாயில ஆனந்த சத்தம், ஆனந்த துதி நம்முடைய வாயில இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உண்மையிலே பார்க்கணும்னா, இன்றைக்கு சரியா இந்த வியாழக்கிழமை இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க. அநேக காரியங்கள் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அநேக காரியங்கள் போரை குறித்து பல காரியங்கள் பேசி கொண்டிருக்குது. ஆனாலும் இதன் மத்தியில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலய பிரகாரங்களை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய வீட்டில் இருக்கிறவர்கள் எப்போதும் துதித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. எனவே எப்போதும் துதிக்கும்படியாய் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய கிருபை பெருகும்படியாய் கர்த்தர் நடத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்ஸ், அவருடைய சமூகம் எப்போது நம்ம கூட இருக்கும்படியாய் நாம் துதிக்கும் போது அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அவரோடு கூட இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எனவே இத்தனை நன்மைகள் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறும் போது, நாம் ஸ்தோத்திர பலியிடும் போது இன்னும் அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. எனவே இந்த நாளிலோ இந்த கேட்ட வார்த்தையின்படி இன்னும் அநேக நன்மைகளை நம் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்ய போகிறார். எனவே நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா, வாய்களை திறந்து எல்லாரும் நன்றியறிதல் ஏற்போமா. இந்த நாளில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியான நாளாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். நம்ம எத்தனை ஒரு ஒரு காரியத்தோடு கூட அநேகர் சொல்றதுக்கு பார்க்கிறோம். நம்ம ஆலயத்துல எப்போ நம்ம கூடி ஜெபிக்க போகிறோம், இப்படிப்பட்ட தருணம் வருமா வராதா, எப்படி என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று பல காரியங்களை யோசித்திருந்தோம். ஆனாலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நன்மையை செய்திருக்கிறார். இந்த நாளில கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அது மாத்திரமல்ல, இந்த ஒரு மாத காலமா எத்தனை காரியங்கள், பிப்ரவரி 28ஆம் தேதியில இன்றைக்கு வரைக்கும், இந்த 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலமாய் எத்தனையோ காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆனால் அதில் மத்தியில இன்றைக்கு நாம் ஒரு நன்றியறிதலை ஏறெடுக்க முடியாது கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் குடும்பமா எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தீங்க, எங்க குடும்பத்தை பாதுகாத்தீங்க. வாகனத்துல செல்லும் போது வரும்போது அநேகர் நம்ம வேலை செல்லத்துல ஒரு கட்டாயத்தினால வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் எத்தனையோ அந்த மெசேஜ் கேட்கும் போதும் அநேக காரியங்கள் மெசேஜ் வந்திருந்தாலும் அது நடுவில் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய மெசேஜ் நமக்கு கேட்டபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்க கூடவே இருந்து உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு கூடவே இருந்ததுக்காக
கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமூகம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை கைவிடாத நேசராய், ஆண்டவரே எங்களை நேசித்த நேசராய், ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை கேள்விப்படுகிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவரே அபுதாபியில நாங்கள் கேள்விப்படுகிறோம், அந்த டெப்ரிஸ் விழுந்ததுனால 2 பேர் மறிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு பீஸ் விழுந்தா கூட அநேக ஆபத்து உண்டு. ஆனாலும் அதன் மத்தியில எத்தனையோ பேர் வேலைக்கு சென்றாங்க, எத்தனையோ பேர் கேம்புக்கு சகோதரர்களுக்கு வேலைக்கு சென்றாங்க, மெடிக்கல்ல இருக்கிறவங்க அநேகர் வேலைக்கு சென்ற போதிலும், வாகனத்துல போகும்போது வரும்போது எல்லா நேரங்களிலும் எத்தனையோ சத்தங்கள் கேட்ட போதிலும் ஆண்டவரே எந்த தீங்கும் அணுகாதபடி எங்களை பாதுகாத்தீரே ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்தீரே தகப்பனே. ஆண்டவரே, இத்தனை பதட்டமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சமாதானம் எங்களை ஆளுகை செய்தபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. கர்த்தர் கொடுத்த சமாதானத்திற்காக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவருடைய சமாதானத்தினால நம்மை நிரப்பினாரே. அல்லேலூயா. நம்ம சபையாய் கூடி அநேக ஸ்தோத்திரம் பண்ணினதுனால அவர் ஒவ்வொரு நாளோட கிருபை நம்ம மேல பெருகினதே. உமக்கு நன்றி ராஜா. உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா, வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் குடும்பமாய் பிள்ளைகளாய் எல்லாரும் அங்காங்க எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா, நீர் உண்மையுள்ள தேவனா எங்களை நடத்தினீரே ராஜா. அப்பாவுக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உண்மை மகிமைப்படுத்துகிறோம். மகிமைப்படுத்துகிற நேரம் ஒரு நிமிஷம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா, அநேக ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என்னை ஹல்லேலூயா ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே ஆளுகை செய்வீராக ராஜா, நடத்துவீராக அப்பா. நாளை தினத்து ஆராதனைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய அதிசயங்களை செய்கிற தேவனே, இந்த நாளிலும் அப்பா அந்த உபாச ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியா, எந்த தடைகளும் வராதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ நேர்த்தியாக செய்கிற தேவன் அப்பா. நாங்கள் சென்று ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. தகப்பனே, எத்தனையோ பேர் வாஞ்சித்த ஆண்டவரே காரியம் அப்பா, எப்பொழுது நாங்கள் எல்லாம் கூடி உம்மை ஆராதிப்போம் என்று ஏக்கத்தோடு இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஏக்கத்தை ஆண்டவரே எல்ரோயா, எங்களை காண்கிற தேவனாய், இருதயத்தை காண்கிற தேவனாய், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவனாய் நீ நடத்தின விதங்களுக்காக நன்றி செலுத்து. இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, ஆலோசகர்களுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஐடிசிசி கேம்பஸ் ஒரு விஷயம் கூட இந்த ரிலீஜியஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படி கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா அப்பா. எந்த தீங்கும் அணுகாதபடி அப்பா வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் வாசித்தது போல உம்முடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல காணப்படட்டும் அப்பா. சமாதானத்தோடு சென்று சமாதானத்தோடய நாங்கள் வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அப்பா அவருடைய கிருபையின் கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. நிறைய ஆளுகை செய்வீராக. ஆராதனை முழுவதையும் கர்த்தர் நடத்தி கொடுப்பீராகப்பா. தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. வேலைவிடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. வருகிற மாதத்துல இன்னும் அதிகமாய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்க போகிற கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. வந்து யாவரையும் ஒரு விஷயம் கூட திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் நம் அனைவரோடும் என்றும் என்று சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.